இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி நேந்திரங்காய் சிப்ஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிப்ஸ் செய்கிறதுக்கு 4 காய் எடுத்திருக்கேன். நேந்திரக்காய் இப்படி தான் இருக்கும். நேந்திரங்காய் வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி தட்டி பார்த்து வாங்கணும். நல்ல ஒரு சத்தம் கேட்கும். ஸோ காயாக இருக்கும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 கார்னர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா நார்மல் வாழைக்காய் வெள்ளையாக இருக்கும். இது வந்து ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன கோடுகள் போட்டு நம்ம இந்த தோலை பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ பீல் பண்ண வாழைக்காயை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது க்ளீன் பண்ண வாழைக்காயை 15 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் 1/2 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஹீட் ஆகட்டும். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சளும் அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்லைசரில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது கீழே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சிப்ஸ் பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு தின்னான ஸ்லைஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அரை வாழைக்காய் எடுத்தோம் அப்படின்னா ஒரு இடுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லைஸ் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்குற ஸ்டேஜில் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடணும். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். சுத்தமாக பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான நேந்திரங்காய் சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். சிப்ஸ் எப்படி வந்திருக்குன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக அண்ட் க்ரன்ச்சியாக நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.